தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சந்திர பகவானுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த தலங்களுள் ஒன்றுதான் சென்னை கொளத்தூர். இங்கு கோவில் கொண்டுள்ள இறைவன் சோமநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள். குளங்கள் நிறைந்து செழிப்புடன் காணப்பட்ட இந்த ஊர் ஆரம்ப காலத்தில் குளத்தூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் கொளத்தூர் என்று மருவியிருக்கிறது. இந்த ஊரின் செழிப்புக்கு சாட்சியாக இன்று கூட இங்கு இருக்கும் குளங்களில் அலங்கார வண்ண மீன்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அதுவும் அயல் நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகிறது. அந்த காலத்தில் குளத்தூர் பகுதி ஆற்காடு நவாப்பின் ஆளுகையில் இருந்தது. கிராமமாக விளங்கிய இந்த பகுதியில் வரி வசூல் செய்யும் பணியை சிவபக்தர் ஒருவர் செய்து வந்தார். கிராம மக்களின் நலனுக்காக பாடுபட்ட அவர் நவாப்பின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருந்தார். அந்த பக்தரின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு நிலங்கள் வழங்கப்பட ஆதியில் சிவபெருமானுக்கு சந்திரன் காட்சி கொடுத்த இந்த இடத்தில் அருள்மிகு அமுதாம்பிகை சமேத சோமநாத சுவாமி திருக்கோவில் கட்டப்பட்டது. இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டால் சந்திரனால் ஏற்பட்ட சகல சங்கடங்களும் விலகி வாழ்வில் சந்தோஷம் பெறலாம். பழமையான இந்த கோவிலில் சுமார் 45 அடி உயர கொடிமரத்தை முதலில் தரிசிக்கிறோம். பலிபீடம், நந்தீஸ்வரரை தொடர்ந்து கருவறையில் மூலவர் சோமநாத சுவாமி கிழக்கு நோக்கிய சிறிய லிங்க திருமேனியராக அருள்பாலிக்கிறார். சோமநாதர், சோமநாதீஸ்வரர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் இவர். இவரை வழிபட்டால் திருமணத்தடை, குழந்தை பேரின்மை, கடன் தொல்லை, ஆரோக்கிய குறைபாடு எல்லாம் நீங்குகிறது. சகலவித நன்மைகளும் ஏற்படுகிறது. கருவறைக்கு வெளியே மூலவருக்கு இடப்பக்கம் பாலமுருகனும் வலப்பக்கம் சிறிய மற்றும் பெரிய 2 விநாயகர்களும் அருகில் 4 சன்னதியும் அமைந்திருக்கிறது. அதில் பெரிய விநாயகர் கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார். அவரது தலையில் சிவலிங்க வடிவம் ஒன்று காணப்படுகிறது. இது ஒரு சிறப்பான அம்சம் என்று சொல்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து 63 நாயன்மார்கள் தரிசனம் எல்லாம் கிடைக்கிறது. கருவறை கோஷ்டத்தில் பாலகணபதி, தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு துர்கை ஆகியோரெல்லாம் அருள்பாலிக்கிறார்கள். கருவறையை வலம் வரும்பொழுது முதலில் அதிகார நந்தியை தரிசிக்கலாம். மூலவருக்கு பின்னால் சோமாஸ்கந்தர், சித்தி புத்தியுடன் சொர்ண விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகன், காசி விஸ்வநாதர் எல்லாம் தனித்தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார்கள். கோஷ்டத்தில் உள்ள மகாவிஷ்ணுவுக்கு அருகில் உள்ள தூணில் சிவஞான முனிவரின் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிவஞான போதம் என்ற சைவ நூலுக்கு மகாபாஷ்யம் எழுதிய மகான். சிவஞான முனிவர் தமிழிலும் சமஸ்கிருத மொழியிலும் சிறப்பு பெற்றவர். தமிழ் மொழியும் சமஸ்கிருத மொழியும் நிகரானவை என்ற எண்ணம் கொண்டவர். எனவே சமஸ்கிருத நூல்கள் பலவற்றை தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார் இவர். தமிழிலும் வடமொழியிலும் புலமை பெற்ற அந்த மாமுனிவர் இத்தலத்திற்கு அருகில் தங்கியிருந்து சோமநாதர் கோவில் குறித்து குளத்தூர் பயிற்று பத்தந்தாதி, சோமேசர் முதுமொழி வெண்பா, அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் என்கிற 3 நூல்களையும் எழுதியிருக்கிறார். அமுதாம்பிகை என்ற பெயரில் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் நம் அன்னை. அவருக்கு வலது பக்கத்தில் பள்ளியறை அமைந்திருக்கிறது. அன்னைக்கு பின்புறமாக கால பைரவரும், அடுத்தது மாணிக்க வாசகர், சிவகாமி சுந்தரி சமேத நடராஜர் என்று தனித்தனி சன்னதியில் எல்லாம் அருள் புரிகிறார்கள். ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் சூரியன், சந்திரன், நவகிரக நாயகர்களின் தரிசனம் எல்லாம் கிடைக்கிறது. வெளிப்பிரகாரத்தில் சுவாமிக்கு வலதுபுறம் வன்னி மரத்தடியில் விநாயகர் வீற்றிருக்கிறார். இவர் வன்னிமர விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு அருகிலேயே கோசாலை ஒன்றும் அமைந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் தொடர்ந்து தனி சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அமிர்தராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். இவருக்கு அருகில் இவருடைய மருமகன் வள்ளி தெய்வானையுடன் அருள் காட்சி புரிகிறார். அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டபமும் அமைந்திருக்கிறது. வசந்த மண்டபத்தின் முன்பக்க தூணில் பக்த ஆஞ்சநேயர் கைகூப்பிய நிலையில் சேவை சாதிக்கிறார். சிவாலயத்திற்கு உரிய அனைத்து உற்சவங்களும் இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. பெரிய உற்சவமாக சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 10 நாட்கள் பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. கோவிலின் நுழைவாயிலுக்கு அருகே பெரிய குளம் 2 இருக்கிறது. ஒன்று சூரிய குளம், மற்றொன்று சந்திர குளம். இந்த 2 குளங்களையும் பொதுவாக சந்திர தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள் பக்தர்கள்.
சோமவாரத்தில் அதாவது திங்கட்கிழமைகளில் சுவாமிக்கும் சந்திரனுக்கும் வெள்ளை புஷ்பம் சாத்தி நெல் அல்லது அரிசியை சந்திர பகவானின் பாதத்தில் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் சந்திரனால் ஏற்பட்ட கெடு பலன்கள் அனைத்தும் நீங்கி வசந்தம் உண்டாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஆலயம் தினசரி காலை 6:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும். அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோவில் கொளத்தூர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்தும், சென்னை 100 அடி சாலையில் இரட்டை ஏரி பேருந்து நிறுத்தத்தில் இருந்தும் சரியாக 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது. சென்னையின் எந்த ஒரு பகுதியில் இருந்தும் பேருந்து மூலமாகவே கொளத்தூரை அடையலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.